ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஏஎஸ் அகாடமி. ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள்ளே தினமணி பேப்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் வால்யூமை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு அப்புறம் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் கேட்டுக்கலாம். அப்புறம் எத்தனை மார்க் நீங்கள் எத்தனை ஸ்கோர் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேவா? நான் ஆன்சர் டிக் பண்ணி காமிக்க மாட்டேன், ஓரலாக தான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் டெஸ்ட் போடணும், போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். 2025 நாடாளுமன்ற மழைக்கால மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய மாதம். ஆப்ஷன் ஏ ஜூலை, பி ஆகஸ்ட், சி செப்டம்பர், டி அக்டோபர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜூலை 21 இந்த தடவை தொடங்கினாங்க. ஓகேவா? அப்புறம் கொஸ்டின் நம்பர் 2, தமிழகத்தில் முதல் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? தமிழகத்தில் முதல் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஓகேவா? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி தூத்துக்குடி, ஆப்ஷன் சி திருச்சி, ஆப்ஷன் டி மதுரை. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடி. ஓகேவா? முதல் மின்சார வாகன உற்பத்தி அப்படின்னா தூத்துக்குடி ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். கூற்று 1, நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மக்களவையின் பரிசீலனை மற்றும் நிறைவேற்றத்திற்காக தேசிய விளையாட்டுகள் நிர்வாக மசோதா பட்டியலிடப்பட்டுள்ளது. ஓகேவா? கூற்று 1, நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மக்களவையின் பரிசீலனை மற்றும் நிறைவேற்றத்திற்காக தேசிய விளையாட்டுகள் நிர்வாக மசோதா பட்டியலிடப்பட்டுள்ளது. கூற்று 2, இது பல்வேறு விளையாட்டு அமைப்புகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதாகும். இது பல்வேறு விளையாட்டு அமைப்புகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதாகும். ஓகேவா? இதில் 2 கூற்றுமே கரெக்டு. ஆப்ஷன் ஏ ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? 1, 2 சரி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். கூற்று 1, வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் 16,000 கோடியில் தங்கள் தொழிற்சாலை அமைக்க தமிழக அரசுடன் ஒப்பந்தம் செய்தது. கூற்று 1, மறுபடியும் சொல்கிறேன். வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் 16,000 கோடியில் தங்கள் தொழிற்சாலை அமைக்க தமிழக அரசுடன் ஒப்பந்தம் செய்தது. கூற்று 2, இதற்கான ஒப்பந்தம் சென்னையில் கடந்த 2024 நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1, 2 சரி, ஆப்ஷன் பி 1, 2 தவறு, ஆப்ஷன் சி 1 மட்டும் சரி, ஆப்ஷன் டி 2 மட்டும் சரி. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. ஓகேவா? அப்புறம் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் யார்? இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ சுசாந்தகுமார் புரோஹித், ஆப்ஷன் பி விஜயகுமார், ஆப்ஷன் சி ஜான்சன், ஆப்ஷன் டி மனோ தங்கராஜ். ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி விஜயகுமார். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். அறத்தை கொள்மின் என வழிகாட்டின அற இலக்கியங்கள். அது கூற்று 1. சரிங்களா? கூற்று 1 என்னது? அறத்தை கொள்மின் என வழிகாட்டின அற இலக்கியங்கள். கூற்று 2 பாருங்கள். அறத்தை 100 பயன்களில் முதன்மை என்கிறது நன்னூல். அறத்தை 100 பயன்களில் முதன்மை என்கிறது நன்னூல். ஓகேவா? அப்போது இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2 சரி, பி 1, 2 தவறு, சி 1 சரி 2 தவறு, டி 1 தவறு 2 சரி. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2மே சரி. ஓகேவா? 1, 2 சரி. கொஸ்டின் நம்பர் 7, வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் நிமிர்த்துச் செங்கோல் ஆக்கியது என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் நிமிர்த்துச் செங்கோல் ஆக்கியது என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், ஆப்ஷன் பி கம்பர், ஆப்ஷன் சி இளங்கோவடிகள், ஆப்ஷன் டி காளிதாசர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இளங்கோவடிகள். ஓகேவா? அப்புறம் பாருங்கள். கொஸ்டின் 8, சூழ்ச்சியின் முடிவு என்னும் குறளின், அதாவது சூழ்ச்சியின் முடிவு என தொடங்கும் குறளின்படி ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லையாக விளங்குவது எது? ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லையாக விளங்குவது எது? ஆப்ஷன் ஏ காலம் தாழ்த்துவது, ஆப்ஷன் பி குற்றம் புரிவது, ஆப்ஷன் சி துணிவு கொள்வது, ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி துணிவு கொள்வது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9, இந்தியாவின் கூட்டுறவு சங்க முயற்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? இந்தியாவின் கூட்டுறவு சங்க முயற்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் பி திரிபுவன் தாஸ் பட்டேல், ஆப்ஷன் சி காந்தி, ஆப்ஷன் டி மொரார்ஜி தேசாய். ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி திரிபுவன் தாஸ் பட்டேல். ஓகேவா? இந்தியாவின் கூட்டுறவு சங்க முயற்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் திரிபுவன் தாஸ் பட்டேல். ஓகே, கொஸ்டின் நம்பர் 10 வாங்க. கூற்று 1, 20 ஆண்டுகளுக்கான இலக்கை நிர்ணயித்து தேசிய கூட்டுறவு கொள்கை 2025 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. எப்படி? கூற்று நம்பர் 1 என்னது? 20 ஆண்டுகளுக்கான இலக்கை நிர்ணயித்து தேசிய கூட்டுறவு கொள்கை 2025 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? கூற்று 2 பாருங்கள். 1904 முதல் முறையாக கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் அறிவிக்கப்பட்டது. 1904 முதல் முறையாக கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் அறிவிக்கப்பட்டது. பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 1, 2 சரி, ஆப்ஷன் பி 1, 2 தவறு, ஆப்ஷன் சி 1 மட்டும் சரி, ஆப்ஷன் டி 2 மட்டும் சரி. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 2மே சரி. ஓகேவா? ஆப்ஷன் ஏ ஆன்சர் 1, 2 சரி. ஓகேவா? அப்புறம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். கூற்று 1, மாமன்னர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் நினைவை
நினைவை போற்றும் வகையில் தஞ்சாவூரில் 55 கோடியில் சோழ அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. கூற்று 1 என்னது? மாமன்னர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் நினைவை போற்றும் வகையில் தஞ்சாவூரில் 55 கோடியில் சோழ அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. கூற்று 2 பாருங்கள், அங்கே ராஜராஜ சோழனுக்கு 35 அடி உயரத்தில் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும். அங்கே ராஜராஜ சோழனுக்கு 35 அடி உயரத்தில் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும். ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்க, அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 2 தவிர 1 2 சரி, 1 சரி 2 தவிர 1 தவிர 2 சரின்னு இருக்கா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். 1 2 சரி. ஓகேவா? ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி 1 2 சரி, ரெண்டுமே கரெக்டு. ராஜராஜ சோழனுக்கு தான் 35 அடி உயரத்தில் பிரம்மாண்ட சிலை வைக்கிறாங்க. சரியா? ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைக்கிறதா சொல்லலை. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 12. கூற்று 1, நாட்டின் முதல் புல்லட் அதிவேக ரயில் மும்பை டு அகமதாபாத் நகர்களுக்கு இடையே இயக்கப்பட உள்ளது. ஓகேவா? நாட்டின் முதல் புல்லட் அதிவேக ரயில் மும்பை டு அகமதாபாத் நகர்களுக்கு இடையே இயக்கப்பட உள்ளது. கூற்று 2 பாருங்கள், மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இது 508 கிலோமீட்டர் தூரத்துக்கு இயக்கப்பட உள்ளது. ஓகேவா? மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகம்? 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இது 508 கிலோமீட்டர் தூரத்துக்கு இயக்கப்பட உள்ளது. ஓகேவா? இதுக்கு வந்து நான் ஆப்ஷன் சொல்லலை, ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஆன்சர் வந்து 1 2 சரி. ஓகேவா? ஆப்ஷன் பி ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 13. ஐநா சபை எந்த ஆண்டை சிறுதானிய ஆண்டாக அறிவித்திருந்தது? ஓகேவா? ஆப்ஷன் ஏ 2021, பி 2022, சி 2023, டி 2024. ஆன்சர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி 2023. ஓகேவா? கொஷின் நம்பர் 14 பாருங்கள், சிறுதானிய சிறப்பு மண்டலத்துக்கு தேர்வாகியுள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை. ஓகேவா? சிறுதானிய சிறப்பு மண்டலத்துக்கு தேர்வாகியுள்ள மாவட்டங்கள் எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 24, ஆப்ஷன் பி 23, ஆப்ஷன் சி 25, ஆப்ஷன் டி 20. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சி ஆப்ஷன் 25. ஓகேவா? கொஷின் நம்பர் 15. எத்தனை சிறுதானிய சிறப்பு மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன? எத்தனை சிறுதானிய சிறப்பு மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 4. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 2, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 16. எத்தனை கோடியில் சிறுதானிய சிறப்பு மண்டலங்களில் நிகழாண்டு 2020-2026க்கான சிறுதானிய உற்பத்தியை அதிகரிக்கும் திட்டம் செயல்பட உள்ளது? எத்தனை கோடியில் சிறுதானிய சிறப்பு மண்டலங்களில் நிகழாண்டு சிறுதானிய உற்பத்தியை அதிகரிக்கும் திட்டம் செயல்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் 52.44 கோடி. ஓகேவா? 52.44 கோடி. கொஷின் நம்பர் 17 பாருங்கள், கூற்று 1, நிகழாண்டுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 328 கிலோ சிறுதானியங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? கூற்று 1 திரும்ப சொல்கிறேன், நிகழாண்டுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 328 கிலோ சிறுதானியங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கூற்று 2, இதன்படி மொத்தம் 10 லட்சம் ஹெக்டேரில் 39.28 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. கூற்று 2 என்னது? இதன்படி மொத்தம் 10 லட்சம் ஹெக்டேரில் 39.28 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. ஓகேவா? ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சி ஆப்ஷன் 1 2 சரி. ஓகேவா? ரெண்டுமே கரெக்டு. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 18. க்ரூ 11 விண்கலம் எந்த அமைப்புடையது? எந்த அமைப்போடதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? க்ரூ 11 விண்கலம் வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நாசா. சரி, அமெரிக்காவை சேர்ந்த நாசாவோட விண்கலம் தான் இந்த க்ரூ 11. ஓகேவா? கொஷின் நம்பர் 19 பாருங்கள், சீபக்தான் மற்றும் பக்வீட் விதைகள் எங்கு விளைகின்றன? சீபக்தான் மற்றும் பக்வீட் விதைகள் எங்கு விளைகின்றன? ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ லடாக். சரி, லடாக்கில் தான் விளையுது. இது என்னென்னா, இந்த விதைகள்லாம் விண்வெளி நிலையத்தில் கொண்டு போய் வச்சு ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. அதுக்கு கொண்டு போகிற விண்கலம் தான் க்ரூ 11. அதை விதைகள்லாம் கொண்டு போகிறது தான் க்ரூ 11. க்ரூ 11 நாசாவோட க்ரூ 11 விண்கலத்துக்கு வந்து இந்த விதைகளை கூடு வழங்கினது வந்து எந்தெந்த அடுத்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள். சீபக்தான் மற்றும் பக்வீட் விதைகளை விண்வெளி நிலையத்தில் ஆய்வு செய்ய அமெரிக்காவின் ஜாகுவார் ஸ்பேஸ் விண்வெளி உயிரியல் நிறுவனத்திற்கு வழங்கிய புரோட்டோபிளானட் என்ற விண்வெளி புத்தாக்க நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? பாருங்கள், சீபக்தான் மற்றும் பக்வீட் விதைகளை விண்வெளி நிலையத்தில் ஆய்வு செய்ய அமெரிக்காவின் ஜாகுவார் ஸ்பேஸ் விண்வெளி உயிரியல் நிறுவனத்திற்கு வழங்கிய புரோட்டோபிளானட் என்ற விண்வெளி புத்தாக்க நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெங்களூர், கர்நாடகா. ஓகேவா? அங்கே உள்ளது தான் இதுதான் அந்த விதைகளை எடுத்து அந்த க்ரூ 11 மூலிமா அனுப்புறதுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 21. முரளி ஸ்ரீசங்கர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நீளம் தாண்டுதல். நீளம் தாண்டுதல் வந்து கஜகஸ்தானில் கொசோனோ இந்த தடகள போட்டி வந்து நடந்து கொண்டு இருக்குது. ஓகேவா? அதில் வந்து இவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஓகேவா? முரளி ஸ்ரீசங்கர். ஓகேவா? அவங்க வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எத்தனை மார்க்கு உங்களோட ஸ்கோர் அட்டேஷன் வால்யூம் கம்மி டெஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் செக் பண்ணிவிட்டு எத்தனை மார்க் எடுத்துருந்தீங்கன்னு சொல்லி உங்கள் ஸ்கோரை வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.